அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த மாதத்தை அரசாங்கம் உடல் அசைவுக்குரிய மாதமா பிரகடனப்படுத்தியாங்க. ஏப்ரல் மாதம் 2025 உடல் அசைவை கூட்டட்டான் சொல்லி அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிடுங்க. சரிதானே? உடல் அசைவு நாங்கள் அசையணும். அதாவது உடல் அசைவற்ற தன்மையால பல நோய்கள் ஏற்படுது, மரணங்கள் ஏற்படுது. உடல் அசைவு குறைஞ்சதால மாரடைப்பு வருது. சரியானே? சீனி கூடுது, ப்ரெஷர் கூடுது, பாரிசவாதம் வருது. உடல் அசைவற்ற தன்மையால உடல் பருமன் கூடுது. ஆகல்ற உடல் பருமன் கூடுது. அப்போ ஒரு உடல் பருமனால வார வருத்தம், மூட்டு வருத்தம், குதிவாதம், பாரம் கூட தூக்கி நடந்து தெரியலாம். பித்த பையில கல்லு கொழுப்பு சேர்ந்து உறைஞ்சி கல்லாய் பித்த பையில கல்லு பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகள் உடல் அசைவற்ற தன்மையால வருது. அதனால அரசாங்கம் இந்த மாதத்தை உடல் அசைவு. அப்ப நாம மோட்டார் சைக்கிள் வாகனத்துல வச்சு போட்டு திருவிழா விட்டு போட்டு நடக்கணும். கிளினிக்கு நடந்து வரணும். என்ன காலடியில திருவிழா இறங்கப்படா, இந்த கேட்டு கிட்ட திருவிழா இறங்கப்படா, கொஞ்சம் தூரத்துல தள்ளி இறங்கி நடந்து வார. என்ன பைசிக்கலை வடி ரோட் நடுக ஹாஸ்பிட்டல்ல வளவை நாங்க உள்ளுக்கு எடுத்திருக்கோம். என்னத்துக்குண்டா வைத்தியசாலைக்கு வாராக பார்க்கணும். நாம என்ன செய்யறோம், எல்லா பைசிக்கலும் கேட் அடி கிட்ட நெருக்கிறோம். அதால இந்த பார்க்கிங் எல்லாம் ஆறு வச்சிருக்கா. அப்ப லோரிக்காராக கல் லோரிக்காராக்கள் வேற வேற வாகனம் மாத்தை கொடுக்க எடுக்கிற வாகனம் எல்லாம் இது நிறைய பார்க் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நாங்க அசைவை குறைச்சிட்டோம். எல்லாத்துக்கும் திருவிழா பிடிக்கிறோம். அந்நேரத்துல நம்ம நடந்து போன தூரம் எல்லாம் குறைச்சிட்டோம். ஆகவே உடல் அசைவுங்கிறது முக்கியமான விஷயம். அப்ப நம்ம ஆரோக்கியத்துக்கு ரெண்டு விஷயம். ஒன்று உணவு கட்டுப்பாடு, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறது. மற்றது உடல் அசைவு. இந்த ரெண்டும் நம்முடைய சமுதாயத்துல ரெண்டும் பிரச்சனை போயிடுச்சு. உணவும் ஆரோக்கியமற்ற உணவா போயிடுச்சு. என்ன நெல்ல உப்பு, நெல்ல சீனி, நெல்ல எண்ணெய். சரியானே? இவ்வளவும் மூணும் நல்ல ருசியான சாமான். அந்த மூணு ருசியிலையும் தான் நோயையும் எல்லாம் வச்சு படைச்சிருக்கான். அளவுக்கு ருசியை அனுபவிக்கீங்களா, அளவுக்கு அதிகமா ருசியை அனுபவிக்கீங்களான்னு சோதனை. சரியானே? ரைட். அப்ப அது உண்டு. மற்றது அதே மாதிரி நாங்க அசைவுகளையும் நல்லா குறைச்சிட்டோம். மற்ற சமுதாயத்தை போல இல்லை. நாம எல்லாம் வீட்ட மெஷின் இருக்கு. அரைக்கிறதுல இருந்து, புளிகிறதுல இருந்து, கசக்கிறதுல இருந்து, துவைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் மெஷின். நம்மளோட உடல் அசைவுகளுக்கு ஒன்றுக்கும் மேல இல்லை. அதால நம்மளுக்கு சாப்பிடுற உணவுகள் அதெல்லாம் உடம்புல படிஞ்சு நோய்கள் ஏற்படுது. சரியானே? அப்ப இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டையும் நான் சொல்லி அதுல இருந்து வாரேன். சரிதானே? ரைட். அதுல முதலாவது ஹதீஸ் என்னன்னு சொல்லிச்சுன்னா, எங்கட மனிதர்கள் அந்த 2 வகையான விடயங்களை கவனீனமா இருக்காங்களாம். சரிதானே? 2 வகையான முக்கியமான விடயங்களை கவனீனமா இருக்காங்க. ஒன்று ஆரோக்கியம், அடுத்து ஓய்வு. சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்துக்கு முதல்லே சொல்லியாச்சு. 2 விடயங்களை மனிதர்கள் கவனீனமா இருக்காங்க. ஒன்று ஆரோக்கியம், அடுத்த ஓய்வு. இந்த ரெண்டையும் பாருங்க, நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கு. இந்த ரெண்டும் சரியா செல்லப்பட்டி நம்மடாக்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி கவலை குறைய. நம்ம சாப்பிடுறான், ஒரு நாளைக்கு வருத்தம் பாரதி வரும். இப்படி பிழையான கருத்து. சரியானே? ஆரோக்கியத்தை பத்தி கவலை குறைய. அடுத்த ஓய்வு நம்ம எடுக்க மாறும். ஓய்வு நேரத்துக்கு இன்னொரு தொழில், ஓய்வுக்குள்ள வேற ஏதாவது வேலை. அந்த ஓய்வுங்கிறது நாம குறைய. அது ஒரு ஹதீஸ். அது இன்னொரு ஹதீஸ் சொல்லப்படுது. ஒரு சஹாபியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, உங்களோட உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன சொல்றாங்க. சரியானே? அதாவது அவங்க அந்த உடலை பத்தி யோசிக்காமக்கு தொடர்ந்து ஏதாவது ஓட்டம் உழைப்பு அப்படி தெரியுறாங்க. தெரிய கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களோட உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. உடலுக்கு என்ன கடமைகள் இருக்கு? உங்களோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது, அதான் கடமை. உங்களோட உடம்பை நீங்க அழகா வச்சுக்கொள்ளணும், ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும். அந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்கணும். இப்ப கண்ணை பாதுகாக்கணும், உங்களோட உடல் உறுப்பு இருதயத்தை நீங்க பாதுகாக்கணும், உங்களோட சுவாச பைய பாதுகாக்கணும். இதெல்லாம் அருட்கொடை. என்ன ஒரு மனுஷனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் தான் இதெல்லாம். கண் பார்வை 2 நம்மளுக்கு தந்திருக்கான், நல்லா 2 காலை தந்திருக்கான். அப்ப இதெல்லாம் நீங்க பாதுகாக்கணும், உங்களோட பொறுப்பு. நாம கவனீனமா இருந்து போட்டு அல்லாட நாட்டம் சொல்லி சொல்றியா இல்ல. ஆகவே இந்த 2 ஹதீஸையும் வச்சுதான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போறேன். நாம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள ஹதீஸ். அடுத்து ஓய்வு எடுக்கணும். நாம ஓய்வு நேரங்களை நாங்க பயன்படுத்தணும். அதையும் சொல்ல வாரேன். இப்ப ஓய்வு நேரங்களை பாருங்க,
ஏனைய சமூகங்கள், இப்ப நான் சிங்கள ஏரியாக்களை வேலை செஞ்சிருக்கேன், சிங்கள சமூகங்கள் எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ட்ரிப் போகும். சரியானே? என்ன ஓய்வு நேரத்துக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த நேரத்தை நம்மள தலைக்குள்ள இருக்கிற பதட்டம், யோசனை, டென்ஷன் இதெல்லாத்தையும் மறந்து என்ன அந்த ஓய்வை கழிக்கிற. எப்படி கழிக்காங்க? மகிழ்ச்சியா கழிக்காங்க. அதுக்கு வசதி தேவையில்லை. நம்ம ஆகல தான் அந்த ட்ரிப் போறண்டா கூட காசை பத்தி யோசனை. என்ன நம்ம புக் பண்ற ஹோட்டலுக்கு 40,000 ரூபா வேணும், இல்ல 20,000 ரூபா வரும். மர ஆடு மாட்டு இறைச்சி இதுக்கு கணக்கு போட்டா ட்ரிப் கேன்சல். என்ன நம்ம போடுற லிஸ்ட்டை பார்த்தா ஒரு குடும்பத்தோட ட்ரிப் போறா ஒரு 80,000 ரூபா 70,000 ரூபா காசு தேவைப்படும். அதோட ட்ரிப் என்ன செஞ்சிடும்? ஒரு வாகனம் பிடிக்கணும். இதெல்லாம் பார்த்த உடனே ட்ரிப் கேன்சல் ஆயிடும். இப்ப சிங்கள ஜனங்களை பாருங்க எப்படி போகுது ட்ரிப். பெரிய இது இல்ல, ஹோட்டல் புக் பண்றல, ரோட்டோரம் தான் உட்காருது. என்ன பொட்டி சாணம் எல்லாத்தையும் வாகனத்துல கட்டுப்படுது. டிப்பர்ல போகுது. எல்லாரும் சேர்ற அந்த டிப்பருக்குள்ள மேசை கதிரையெல்லாம் தூக்கி போடுவாடுது. சோபா செட்டி கதிரையெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. எல்லாரும் ஜொலியா போகுது, காத்தோட்டமா போகுது. நம்மளுக்கு ஏசி பஸ் வேணும், அப்ப விலை கூட தானே வரும். அப்ப சின்ன உழைப்பு செய்யற கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கிற சனமே மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஓய்வு நேரங்களை அவங்க கழிக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கிறது ஓய்வு நேரத்தை நாங்க கழிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு மன அழுத்தம் பாருது, சரியானு கோபம் பாருது. என்ன இதெல்லாம் குறைக்கும். மகிழ்ச்சியா கதைச்சி பேசி எல்லாத்தையும் மறந்து சிரிச்சு அப்படி இருந்து வந்தா எல்லா கவலை போயிடும். அடுத்தது ஆக்கள் சொந்தங்களுக்கு இடையில ஒற்றுமை. என்ன அந்த ட்ரிப் ஒன்று போறேன்னு சில கொஞ்சம் கொஞ்சம் பேசாம இருந்த ஆக்களையும் கூப்பிடுவோம் வாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் மறந்துடும். மறந்து எல்லாரும் ஒரு போயிட்டு வந்தது பிறகு ஒரு சந்தோஷம். என்ன ஒரு கல்யாணம் நடந்தா, ஒரு மகத்துவ ஒன்றுக்கு பிறகு எல்லாம் நடக்குது, ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு எல்லாரும் ஒன்றா சேர்றேன் தானே பார்க்க வர போற. அப்படி அது மாதிரி நாங்க அந்த ஓய்வு நேரங்களை நாங்க அழகா பயன்படுத்துறதில்ல. ஓய்வு நேரத்துல கொண்டு போய் எப்படி செய்யறோம்? சும்மா டிவியை பார்த்துட்டு நொறுக்கு தீனை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கடலை பக்கத்துல மிக்சர் தூள், இங்கே சீவல் இதை சாப்பிட்டுட்டு இதான் நம்மளோட ஓய்வு. என்ன நடக்குது? அசைவும் இல்லை, இங்க தனிய உப்பும் எண்ணெயிலையும் போட்டு சாமான சாப்பிட முடிய ப்ரெஷர் கூட, கொலஸ்ட்ராலும் கூடுது. அப்படியே டிவியை பார்த்துட்டு இருக்கிற. அது டிவியில அந்த ஹஸ்பண்டுக்கு வைஃப் அறையிற படம், சரியானு சண்டை பிடிக்கிற படம், கொளர்ற படம், எல்லாம் டென்ஷனை உண்டாக்குற நாடகம் தான் போகும். மகிழ்ச்சியான நாடகம் போகுதா? எல்லாம் கொளர்ற நாடகம் தான். கொளர்ற இல்லாட்டி அடி. எப்படி அடி? வைஃப் ஹஸ்பண்டுக்கு அடிக்கிற, புள்ள பாப்பாக்கு பேசுற, இப்படியான நாடகங்களை பாக்குற, இதுல பார்த்து டென்ஷன் தான் கூடுற. அதே மாதிரி இந்த வீட்டை கதைக்கு தொடங்குற. அப்ப இப்படியான பிரச்சனை நாங்க ஓய்வு நேரத்தை கழிக்கிற முறையெல்லாம் பிள்ளையான முறை. என்ன ஓய்வு நேரத்தை கழிக்கிறதுங்கிறது மகிழ்ச்சியா கழிக்கணும், சரியானே? ஆகவே இது ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம். இது யாரு செய்யறோம் இல்லை, நாம செய்யறோம் இல்லை. நபி இல்லாம 1400 வருஷத்துக்கு முதல்ல சொல்லிட்டாங்க, கவனீனமாக இருப்பாங்க. இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துறதுல கவனீனமா இருப்பாங்க. அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கிற விடயத்திலையும் கவனீனமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, சரியானே? அப்ப நாங்க அடிக்கடி கதைக்கிற விஷயம் ஆரோக்கியமா இருக்கிறது. உணவை பத்தி கதைச்சிருக்கோம் அதிகமா. இந்த உணவு தட்டெல்லாம் உங்களுக்கு காட்டிருக்கோம், எப்படியான உணவுகளை நாங்க சாப்பிடணும்னு சொல்லி உணவு தட்டெல்லாம் காட்டிருக்கோம். போன ஒரு ப்ரோக்ராம்லயும் நாங்க எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லி ஹதீஸ் அடிப்படையா சொன்னேன். 1/3 பங்கு வயிற்றுல சாப்பாடு இருக்கணும், 1/3 பங்கு நீர் இருக்கணும், 1/3 பங்கு வெறுமனே இருக்கணும். ஆரோக்கியமான உணவு தான். ரைட். இப்ப நாங்க ஆரோக்கியத்துக்கு அடுத்த படியா வாரம் உடற்பயிற்சி, உடல் அசைவு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்டப்பந்தயத்தில எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. ஓட்டப்பந்தயம் ஒரு தரம் ஒரு சஹாபி ஒரு மெல்லிய சஹாபியோட ஓட்ட பந்தயத்துல போய் நபிகள் நாயகம் தோத்து போறாங்க. அந்த சஹாபி வந்துட்டார். ஒரு நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, ஒரு தருணம் பார்த்துருந்து இந்த சஹாபியை நாம வெல்லணும்னு சொல்லி போட்டு அந்த சஹாபி கொஞ்சம் கொளுத்துட்டார் கொஞ்ச நாளையால, சரியான? அவர் அசைவு இல்லாம கொஞ்சம் சாப்பிட்டு கொளுத்தது போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க, வாங்க ஓடி பார்ப்போம் சொல்லி. ஓடி பார்த்தோம்னா அவர் இப்ப சைஸ் வந்துட்டு தானே, இப்ப அவருக்கு ஓடிக்கலா. அந்த ஓட்ட பந்தயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெல்றாங்க, சரியானே? அப்ப பழையதுக்கு நான் இப்ப வெண்டு காட்டிட்டேன்னு சொல்லி போட்டு போறாங்க, சரியானே? அப்ப இது என்னத்தை ஏன் சொல்றேன், அந்த ஹதீஸ் ஏன் சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா அதெல்லாம் செய்திருக்காங்க. ஓட்ட பந்தயம், மல்யுத்தம், ஆக்கள் அந்த விளையாடுறது, மல்யுத்த போட்டி, குதிரை சவாரி, இதெல்லாம் உடற்பயிற்சி எல்லாம் அந்நேரம் நடந்திருக்கு. உடற்பயிற்சி அந்நேரம் ஆட்டோ இருந்தியா, மோட்டார் சைக்கிள் இருந்தியா, புஷ் பைக்கில் இருந்தியா, எல்லாம் நடுதான். எத்தனை கிலோமீட்டர் கணக்குக்கு நடந்து போயிருக்காங்க.
பாலைவனத்துல எப்படி நடந்திருக்காங்க. அப்ப அந்த ஆரோக்கியம்ங்கிறது முக்கியம். எங்களோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றதுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கட்டாயம் அவசியம். பயிற்சிகளை நாங்க ஈடுபடணும். சரியானே? ஆகவே அதைத்தான் இப்ப அரசாங்கம் எப்பயோ செஞ்சு காட்டினதுகளை இப்ப செல்லுது. ஆரோக்கியம் அறிக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யட்டாம், அசையட்டாம் சொல்லி இந்த மாதத்தை என்ன மூ மந்த் வச்சுக்கான். 3M. சரி, அதிகமாக உண்டு அசைகிறது அதுக்குரிய மாதம், அதிகமாக அசையக்கூடிய மாதம் பிரகடனப்படுத்தி நம்மளை செய்யுங்க. அப்ப நாங்க இண்டையில இருந்து கொஞ்சம் நடப்போம். என்ன எல்லாரும் புஷ் பைக் எல்லாம் வருவோம், புஷ் பைக் எல்லாம் வார. சரியானே? கெடுபுடி வேலைக்கு மட்டும் மோட்டர் சைக்கிளை பாவிக்கிறேன், கொஞ்சம் அவசர வேலை, மற்ற ரெஸ்ட் அடிக்கிற வேலை இருக்குதானே. ஆக நல்ல நேரம் உங்களோட உலக அசைவுக்கு ஆம்பளைகளை பொறுத்தவரையில சுபக நேரம். சுபகத்தோடு எல்லாரும் தூங்கி எழும்பி பதட்டம் இல்லை, கடுபுடி இல்லை தலைக்குள்ள. சரியானே? பள்ளிக்கு தூரத்து பள்ளிக்கு புஷ் பைக்கில் போறேன், காலடி தைக்கிற பள்ளிக்கு போகாம கொஞ்சம் தூரத்து பள்ளிக்கு போறேன். ஏன்னா தூரத்து பள்ளிக்கு போகல ஒவ்வொரு 8க்கும் நன்மைக்கு அங்கால உடலுக்கும் சைக்கிள் மிதிக்கிறது மிச்சம் நல்ல பயிற்சி. இந்த முழங்கால் வருத்தத்துக்கெல்லாம் மூட்டு வாதத்துக்கெல்லாம் சைக்கிள் ஓடுறது இருக்குதானே, நல்ல பயிற்சி. இந்த இடுப்பு அசையும் சைக்கிள் மிதிக்க போல, இந்த இடுப்பு மூட்டு, முழங்கால் மூட்டு, கணுக்கால் மூட்டு, இந்த மூட்டு எல்லாம் அழகா சுத்துறதால மூட்டு நோவுகள் வராது. இப்ப சிலாக்களை பாருங்க, கொஞ்சம் கூட நேரம் பள்ளியில ஜும்மாக்கு இருந்துட்டேன் எலும்பிக்கேலா. என்ன காரணம்? மூட்டை நெல்லா மடிச்சு பழக்கல. சரி, நெல்லா தினமும் நெல்லா மூட்டுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு அது என்ன. இப்ப நான் கொஞ்சம் அந்த மரத்துல தேங்காய் 2-3 இழுத்தேன், இப்ப கையை தூக்கலா. ஏன்னா அந்த கையை அசைக்கல, பொடியில உடுப்பு போடல, கையை ஒசைச்சு போடல, ஒற்றை அடிக்கல, ஊட்ட மொப்பண்ணல. சரியானே? உடல் அசைவுகளை செய்து நம்ம மூட்டுகளை தினமும் நல்லா ரொட்டேட் பண்ணி அதை அழகா வச்சிருந்தா உங்களுக்கு மூட்டுகள் விருகாது. பாவிக்காம வச்சிருந்து ஒரு பைசிக்கல் தள்ளினா கீச்சு சத்தம் கேட்கும், விருகும், தள்ளு போகாது, தொடர்ந்து ஓடிக்கொண்டு நடக்கும். அது வேறு செய்யும். அது மாதிரிதான். ஆகவே நாங்க இந்த அசைவுகளை கட்டாயம் செய்யணும். அசைவுகள் நாங்க மேக்சிமம் குறைச்சிட்டோம். எல்லாரும் லேசா நம்மளோட மாற்றல் தன்மை தான். இப்ப அன்னரத்திலேயும் கையால தான் எல்லாம் செஞ்சு கறியாக்கி என்ன சோறாக்கி உடுப்பு கழுவி முறுக்கி காய போட்டு அயன் பண்ணி எல்லாம் செஞ்சானே. இப்ப ஏன் நேரம் காணதான் செல்றோம்? ஏன்னா நம்ம நேரத்தை வீணான விஷயங்களுக்கு பாவிக்கும், நேரத்தை கதைச்சிட்டு இருக்கிறதுக்கு பாவிக்கும், சும்மா போனை பாக்குறதுக்கு பாவிக்கும். பொல்லா சாமான் குந்தினா மற விடாது. சரியானே? மாற வந்துருக்கு நல்லதெல்லாம். அப்ப அதுக்கு வேஸ்ட் பண்றேன் டைம். என்ன டிவியை பாக்குறது டைம் பண்றேன், ஆக்களை பத்தி தேவையில்லாத கதை கழுவுறதுக்கு பாவிக்கும். சரியானே? அப்ப வீணாக பாவிச்சு போட்டு நாம என்ன செய்யறோம்? டக்குன்னு பிள்ளைகள்ட்ட சொல்றோம், அங்க போய் என்ன வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு, பிள்ளைகள் கடையில ஹோட்டல்ல இல்லாட்டி பேக்கரியில போய் அதை வாங்கியாங்க. இது இப்ப காலையில சமைச்சு தான் கொடுத்தேன். வீட்டுல காலையில சமைச்சு சம்பல் ஒன்றை போட்டு ஒரு பானை வாங்கினாலும் காலையில சம்பல் ஒன்றை போட்டு சொதியை வச்சு கொடுத்தேன். இப்ப சொதியும் கடையில, இடியாப்பமும் கடையில, எல்லாம் கடையில. அப்ப இது என்னது? ஆகவே நாங்க அந்த மாச்சலா போயிட்டோம். சரியானே? ஆகவே நாங்க இதுகளை நாங்க குறைச்சி இண்டையில இருந்து ஒரு சின்ன மாற்றத்தை செய்யும். வீட்டுல சின்ன சின்ன வேலை பெண்களுக்கு முக்கியமா கட்டாயம் பண்ணும். ஆண்கள் ஒரு அளவுக்காச்சும் அசைகிறாங்க. பெண்கள் உடல் பருமன்ல கூடி கொண்டு போறாங்க. உடல் பருமன் கூட பெண்களுக்கு. சரியா? அது காரணம் அசைவு குறைய. சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க வீட்டுகள்ல. சின்ன சின்ன உடுப்புகள் எல்லாம் இப்ப பெட்ஷீட்டை போட்டு கழுவையலாம், போட்டு குந்தி இடுப்புக்குள்ள குடிக்குது, மருந்து எடுக்கணும். என்ன பாருந்த தண்ணியோட சின்ன சின்ன குட்டி உடுப்பெல்லாம் சிங்கில நின்று கழுவுங்க, கசைக்கு கழுவுங்க. சரியான? குட்டி குட்டி உடுப்பெல்லாம் சின்ன சின்ன வேலையில வீட்டுகளை செய்யுங்க. என்ன இப்ப தண்ணிய பக்கெட்ல அள்ளி குளிக்கிற ஒரு 20-30 கிராம் குனிய கோலே உடலுக்கு பயிற்சி வந்துடும், குந்தி குந்தி எழும்புறது. சரியா? இப்படி சின்ன சின்ன வேலையில வீட்டுகள்ல அது உங்களோட கைகளால சரியான உடலை அசைச்சு செய்யுங்க. முக்கியமா அதை செய்யுங்க. அடுத்தது எங்கேயும் விசிட் போறது இருக்குதானே, குடும்பத்தோட அதையும் வீட்டை பார்க்க போறதுக்கு டக்குன்னு கோல் அடிச்சு ஆட்டோவை கூப்பிட வேணாம், பேக்கில் சாமான் நடுங்க, நடந்து போங்க. நடந்து போறதுல பாருங்க பல நன்மை கொண்டு நடந்து போறதுல நடக்குது. நம்மளுக்கு உடலுக்கு பயிற்சி, உள்ளத்துக்கு மகிழ்ச்சி. நடந்து போகல எத்தனை பேரை காணுவீங்க ரோட்டால போகல, எத்தனை பேருக்கு சலான் சொல்லுவீங்க, எப்படி சோமாரிங்களான்னு கேட்பீங்க, எப்படி அம்மா சோமாரிக்காவா இதெல்லாம் விசாரிக்கிறதா? விசாரிக்கிறது. அடுத்து நம்ம எல்லாம் மறந்துடும்.
சரி எல்லாம் மறந்துடும். ஆக்களை பார்க்கக்குள்ள சிரிக்கக்குள்ள கதைக்கக்குள்ள எல்லாம் வந்து நம்ம தலைக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் போயிடும். இது ஆட்டோவில் இருந்தா போய் சேர மாட்டோம், வேற தான் தலைக்குள்ள வரும். ஏன்னா தனியத்தான் நம்ம ஆட்டோக்குள்ள நாமளும் தனியே போனும் இல்லாட்டி ஆட்டோக்குள்ள இருந்தா போனும் பாக்குறது சிலாக அந்த போய் சேர மாட்டோம் போன் பாக்குற. அப்ப நாம அந்த மகிழ்ச்சிங்கிறது வராது. சரியானே? ஆகவே நாங்க நடங்க. நாம அந்நேரத்துல எந்த தொங்கல்ல இருந்து சாயரா கோழி தொங்கலுக்கு நடந்து போனேன். நடந்து போகல கடும் ஒரு உளவியல் ரீதி. அப்ப கூட பேருக்கு மன அழுத்தம் கூட. பெண்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கு மருந்தெடுக்க வர பெண்கள்ல 2/3 விதமான ஆட்களுக்கு உண்மையா நோய் இல்லை. நோயை பத்தி பயம். ஆண்கள் மருந்தெடுக்க வாரல்ல என்று அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்த வருத்தமா தான் இருக்கும். ஆண்கள் மருந்தெடுக்க வந்தாங்கன்னா அது ஒன்று ஹார்ட் அட்டாக் இல்லாட்டி சீரியஸா தான் இருக்கும். வேண்டா அவங்க சின்ன வருத்தத்துக்குலாம் வாரல, வந்தா உண்மையான வருத்தமா இருக்கும். பெண்கள் வந்து அந்த பயசு பாவம் கூட சின்ன ஒரு வருத்த நோயெல்லாம் கல்லேரியா கிட்னில இந்த பயம் அடுத்த ஆக்களுக்குள்ளேயும் டிஸ்கஸ் பண்ணி தான் பாரு கேட்டுக்கிட்டு. அப்ப பயம் கூட. அப்ப அவங்க இயல்பாவே அந்த டென்ஷன் மன அழுத்தங்கள் கூட எல்லாத்தையும் பயசுபாவம் இருக்கிறதால அதிகமா யோசிக்கிறது. ஆகவே நாங்க வந்து கட்டாயம் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறா மகிழ்ச்சியான ஒரு சூழலை நாங்க ஏற்படுத்தணும். என்ன உறவுகளை மகிழ்ச்சியா வச்சிருந்தா நம்மளுக்கு அந்த மன அழுத்தங்களும் குறையும். ஆகவேதான் இந்த 2 விடயம் நான் சொன்ன 2 விடயம், ஆரோக்கியம் அடுத்த ஓய்வு, இந்த 2லயும் நாங்க கவனீனமாக இருக்கோம். அதை நாங்க மாற்றி அமைக்கணும். அப்ப இந்த மாதத்துல இருந்து நாங்க அசைவை கூட்டுவோம். அப்பா அப்படித்தானே? நம்ம புஷ் பைக்கில் மருந்தெடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம், புஷ் பைக்கில் வருவோம், நடந்து வருவோம். சரியானே? ஒரு நாளும் வந்து நம்மளுக்கு ஒன்றும் அதால வேஸ்ட் இல்லை, நன்மை தாந்திக்கு காசு மிஞ்சும். ஆட்டோ கொடுக்குற காசு மிஞ்சும். என்ன நல்ல விட்டமின் குடிசையை வாங்கி போகலாம், 300 ரூபா. என்ன ஒரு தரம் வந்து போறதுக்கு 300 ரூபா போகும். அப்ப நம்மளுக்கு முழங்கால் மூட்டுவாதம் இருக்கின்றா நாம நடக்கலாம், அதுக்கு ஆட்டோ இல்லாம வரணும். சரியானே? ஒரு நடந்து நீங்க டாக்டர் சென்ற நடந்து வர சொல்லி எனக்கு நடந்து வந்து நான் ஆட்டோ வாட்டில் வச்சிருக்கி என்ன மூட்டு வலி கூடிட்டு அப்படி செய்யறதில்ல. சரியானே? ஆகவே நாங்க ஆரோக்கியமான ஆக்கள் நடக்கிறது சின்ன சின்ன தூரங்கள் நடக்கிறது, பெரிய தூரத்தை நடக்க வேணாம். காலில் உங்களுக்கு வருத்தம் இருக்கிறாங்க, ஆனா ஆரோக்கியமான ஆக்கள் நடங்க. இந்த பயிற்சிகளை செஞ்சு உங்களோட உடற்பருமனும் குறையும். சரியானே? அப்ப ஆரோக்கியமாக இருக்கலாம்னு கேட்டு அப்ப இந்த விடயங்களை வந்து நீங்க என்ன செய்யணும்? இன்றைக்கு வீட்டுல வார ஆக்களுக்கெல்லாம் கதைக்கணும். அதான் முக்கியம். நான் ஒரு ஆள் கதைச்சிருக்கேன், 50 பேர் இருக்கேன் இடத்துல, 50 பேரும் வீட்டு இன்றைக்கு வார ஆக்களுக்கெல்லாம் பயான் என்ன இதுதான். ஆரோக்கியமா இருக்கணும், ஓய்வு நேரம் மகிழ்ச்சியா கழிக்கணும். இது தொடர்பான ஹதீஸும் சொல்லியிருக்கேன். அப்ப இதை நீங்க சொல்லி கட்டாயம் செய்ய வேணும். உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் பொறுப்பை, நான் தப்பிடுவேன் மேல. சரியானே? அப்ப நீங்க தப்புறண்டா நீங்களும் ஒரு 5-6 பேருக்கு கதைக்கணும். கதைச்சிங்கன்னா நீங்களும் மறுமையில என்ன கேள்வி எனக்கு பதில் சொல்லலாம். நானும் ஒரு 5 பேருக்கு சொல்லிட்டேன், டாக்டர் சொல்லி தந்தது நானும் ஒரு 5 பேருக்கு சொல்லிட்டேன்னு சொன்னா அவருக்கு சொல்லணும், நீங்க 5 பேருக்கு நீங்க சொல்லுங்க. இப்படியே போகணும். போனா எல்லாரும் நன்மையும் எனக்கும் வந்து சேரும், உங்களுக்கும் வந்து சேரும். கேட்டு பொறுமையா இருந்த விஷயங்களை செவியுற்றமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.